வணக்கம் மக்களே, நான் உங்கள் பாலாஜி எக்ஸ்ப்ளோரர். இந்த வீடியோல நம்ம ஏலகிரி எப்படி ரீச் ஆகணும்னு பார்ப்போம். ஸோ லெட்ஸ் டைவ் இன். லாஸ்ட் வீடியோல நம்ம பீமன் வாட்டர் ஃபால்ஸ்ல நல்லா குளிச்சு என்ஜாய் பண்ணோம். ஸோ இப்போ நம்ம ஏலகிரி எப்படி போறோம்னா, ஆலங்காய வாணியம்பாடி வழியாக சுமார் 65 கிலோமீட்டர் கொண்ட இந்த ரூட்ல போயிட்டு இருக்கோம். ஒரு விஷயம் நோட் பண்ணீங்களா, மார்னிங் 6 o'clock நல்லா டார்க்கா சில்லு இருந்துச்சு. அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு அப்படியே சன்ரைஸ் ஆச்சு. அதுக்கப்புறம் நம்ம பிரேக்ஃபாஸ்ட்லாம் முடிச்சு பார்த்தா நல்லா பிரைட் ஆச்சு. இப்போ நானா பயங்கரமா கொளுத்துது. இவ்வளவுதான் வாழ்க்கையே. மாற்றம்ன்றதே மாறாததுங்க. அதே மாதிரி டெம்பரேச்சரும் வேரி ஆகும். இப்போ கரண்டா பாத்தீங்கன்னா ஒரு 33 டிகிரி செல்சியஸ் இருக்கும். மார்னிங் ஒரு 18 to 20 டிகிரி செல்சியஸ் இருக்கும். அதுக்கு மெயின் ரீசன் ஆல்டிடியூட் தாங்க. ஸோ மார்னிங்ல மவுண்டன்ஸ்ல இருந்தோம், இப்போ பிளெயின்ல இருக்கும். ஸோ அந்த டெம்பரேச்சர் டிஃபரன்ஸ் ஹீட்டை நல்லா உணர்றோம் இப்போ. இப்போ நீங்க லெஃப்ட் சைட்ல தென்னை மரங்களுக்கெல்லாம் பின்னாடி ஒரு மலை இருக்கு பாத்தீங்களா, அதுதாங்க ஏலகிரி மலை. ஸோ ஆக்சுவலா ஆலங்காயன்னு சொல்லிட்டு ஒரு பிளேஸ்ல நம்ம ரெஸ்டா போட்டோம். அங்க ஒரு டீ குடிச்சோம். அது பியூர் கவ் மில்க் போல அவ்வளோ டேஸ்டா இருந்துச்சு அந்த டீ. அவ்வளோ திக்கான டீ நான் பெருசா எந்த சிட்டிலையும் நான் குடிச்சது கிடையாது. ஸோ அதை சொல்லணும்னு நினைச்சேன். ஸோ யா, நீங்க அந்த சைடு போறீங்கன்னா நீங்க ட்ரை பண்ணுங்க. யூ வில் ஃபீல் சோ பெட்டர். இப்போ நாங்க மேல் நேமேம்பட்டின்னு சொல்லிட்டு ஒரு ஊரை கிராஸ் பண்ணிருக்கோம். ஸோ இங்கிருந்து 9.4 கிலோமீட்டர்ஸ் தான் வாணியம்பாடி. ஸோ அங்க நாங்க லஞ்ச் பண்ணலான்னு முடிவு பண்ணிருக்கோம். ஸோ பார்ப்போம் எப்படின்ட்டு. ஒரு டிராவல் டிப்புங்க, எப்போ நீங்க எந்த பிளேஸ் போனாலும் அந்த பிளேஸ்ல இருக்கிற ஃபேமஸ் ஃபுட்டை ட்ரை பண்ணுங்க. ஸோ நாங்களும் அதை தான் ட்ரை பண்ண போறோம். யா, நீங்க கெஸ் பண்ணிட்டு இருப்பீங்க, நம்ம வாணியம்பாடி தான் ட்ரை பண்ண போறோம். Approaching this Wanipadi we reached. We are going to search biryani films or we can eat biryani. See. ஸோ வாணியம்பாடி என்டர் ஆயிட்டோம். ஸோ இங்கேருந்து நாங்கள் அப்படியே கூகுளில் ரிவ்யூஸ்லாம் வச்சு எந்த ஹோட்டல் பெஸ்ட்டுன்னு சொல்லிட்டு சர்ச் பண்ணோம். ஸோ அதில் அஹமதியா ஹோட்டல் சொல்லிட்டு ஒரு ஹோட்டல் இருக்கு. ஸோ அங்கே போயிட்டு இருக்கோம் இப்போ நம்ம. Railway gate. This is a railway gate. Right onto Sierra See, there is Wanipadi station, railway station. Right, just miss. Go, go, go. It is closing actually. Right. Here only. Ahmadiyya Hotel. Wait, go, my friend. This one, right one. That one. Not that one, that one. This one, yeah. Hi guys, we had a nice lunch in Ahmadiyya Hotel. The biryani was very nice. Like we had mutton biryani and chicken biryani and alfam we had. So it was so good. We enjoyed a lot the food. So now we are going to Yelagiri. This is the Yelagiri mountains. They are going there. There only fish. Yes. Let's see. ஸோ வாணியம்பாடியிலேருந்து திருப்பத்தூர் சேலம் போகிற இந்த ஹைவேல ஒரு லெஃப்ட் எடுத்து 14 கிலோமீட்டர்ஸ் டிரைவ் பண்ணால் நம்ம ஏலகிரி போயிடலாம். ஸோ இப்போ நம்ம ஏலகிரியோட காட் செக்ஷன், அதாவது ஹேர்பின் பெண்டை கிராஸ் பண்ண போகிறோம். இங்கே என்ன ஒரு வித்தியாசம்னா, ஒவ்வொரு வளைவும் ஒரு கவிஞரோட பேரோட இருக்கும். ஸோ பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் வளைவு பாவேந்தர் வளைவு. ஸோ ரெண்டாவது வளைவு பாரதியார் வளைவு. ஸோ நம்ம போயிட்டு இருக்கிறப்போ ஒரு குரூப் ஆஃப் பைக்கர்ஸ் நம்மளை கிராஸ் பண்ணாங்க. அந்த பைக்ஸ் எல்லாம் பார்க்க சூப்பரா இருந்துச்சு. சிவாக்கும் அந்த டெம்போ டிராவலருக்கும் மினி F1 ரேசிங்கே நடந்துச்சு. எப்படியோ அந்த டெம்போ டிராவலர் ஓவர்டேக் பண்ணிட்டா அப்படி நம்ம சிவா. அடுத்து நம்ம மூன்றாவது வளைவான திருவள்ளூர் வளைவு கிராஸ் பண்றோம் இப்போ. அடுத்து நாலாவது வளைவான இளங்கோவடிகள் வளைவு கிராஸ் பண்றோம் இப்போ. கம்பர் வளைவு. We are approaching 6th Kapila
கபிலர் வளைவு, கபிலர் curve. It's named as 6th curve. இந்த டாப் வியூல இருந்து ஒரு டவுன் தெரியுதுல, அதாங்க வாணியம்பாடி சிட்டி. எப்படி இருக்குது பாருங்க, இங்க இருந்து எல்லாம் சின்ன சின்னதா இருக்கு. 7th curve. ஔவையார் வளைவு, ஔவையார் curve. 8th curve, பாரி வளைவு, பாரி curve. The view of Coimbatore. This is காரி வளைவு, 9th one. இது வரைக்கும் ஒரு 8 ஹேர்பின் பின் கிராஸ் பண்ணியிருக்கோம். இன்னும் ஒரு 6 இருக்கு. ஸோ பார்ப்போம் எப்படின்ட்டு. அப்படியே நாமளும் ஒரு ஃப்ளெக்ஸிங்கை போட்டு அப்படியே இருக்கலான்னு பார்த்தா டக்குன்னு ஒரு சடன் ஷாக் ஆயிடுச்சு. Don't interfere, yeah. This hairpin bend. People will come. இது 10வது வளைவு, ஓரி வளைவு. இது 11வது வளைவு, ஆய் வளைவு. hairpin, அதியமான் வளைவு. No 2 to go. Chasing by Shiva. Well chased. சுமார் 12 ஹேர்பின் பெண்டை தாண்டி வந்தா இந்த மாதிரி பச்சை பசேல்னு செடிங்க, கொடிங்க, மரங்க எல்லாம் அப்படியே சூழ்ந்து அப்படியே இந்த வெப்பத்தையே தனிச்சு நேச்சர்ஸ் பிளிஸ் மாதிரி இருந்துச்சு. ரொம்ப நேரம் கழிச்சு 13வது வளைவா நல்லி வளைவு வந்துச்சு. Pagan வளைவு, 14th one. This is that. Yeah. இந்த ஹேர்பின் பென்ஸ்க்கு கொடுக்கப்பட்டுள்ள கவிஞர்களின் பேர் ஒரு சிறப்பம்சம் இருக்குது. அதாவது ஃபர்ஸ்ட் 7 பேர் வந்து ஒரு தனிப்பட்ட கேட்டகரினா, அடுத்த 7 பேர் வந்து கடையவர்கள் என பெயர் சூடப்பட்டனர். அதுல பேகன், பாரி, காரி, ஓரி, அதியமான், ஆய், நல்லி என்று 7 பேர் இருக்கிறாங்க. பேகன் மயிலுக்கு போரை அளித்தவர், பாரி முல்லை கொடிக்கு தன் தேரை கொடுத்தவர், காரி மலையமான் திருமுடிக்காரி, ஓரி வல்வில் ஓரி, அதியமான் நெடுமான் அஞ்சி, ஆய் ஆண்டிரான், நல்லி வல்வில் நல்லி. சோ ஒரு வழியா நம்ம வந்து 14 ஹேர்பின் தாண்டி எப்படியோ ஏலகிரி வந்து ரீச் ஆயிட்டோம். சோ நீங்க என்ன கேட்பீங்கன்னு இப்ப எனக்கு தெரியும், எப்படா ஏலகிரியை சுத்தி காமிக்க போறேன்ட்டு. ரியலி சாரி ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோட லென்த் கொஞ்சம் அதிகமானதுனால உங்களை அடுத்த வீடியோல ஏலகிரியை சுத்தி காமிச்சிடுறேன். அது வரைக்கும் ஸ்டே டியூன்ட் ஃபார் எபிசோட் 5. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், கமெண்ட், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.